இந்த மலையாள சினிமாவ நம்ம எவ்வளோதான் நம்ம பாராட்டுறதுன்னு நமக்கே தெரியல. ஏன்னா, மாசம் மாசம் என்ன மாசத்துக்கு ஒரு 2 படம், இல்ல 3 படத்த எப்படியும் ஹிட்டா ஒண்ணு குடுத்துறானுங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிடில வந்திருக்கு படம். அத நான் இப்போ உட்காந்து அந்த ஓடிடில பார்த்தேன். இப்படி ஒரு படத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டானுங்க. படத்த பார்த்து சிரிப்பு தான். படம் கரெக்ட்டா ஒரு 2 மணி நேரம் இருக்கு. ஆனா படத்த பார்த்தா சிரிச்சு உருண்டுகிட்டு என்னடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். என்ன ஒரு படம்னா, ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு ஒரு படம். மலையாள படம். படம் 2025ல வந்திருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த டயலாக் ரைட்டிங்ல இருந்து எப்புட்றா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இது ஒரு மேலோட்டமா பார்த்தா ஒரு சின்ன கதை தான். என்னன்னா, இந்த இத பத்தி தெரியாதவங்க போய் பாக்ஸிங் பண்ணா என்ன ஆகும்? இத ஒரு கான்செப்ட்டா போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த ஊருக்காண்டி இவங்க விளையாண்டு அந்த கப்ப கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதுதான் ஒரு கான்செப்ட்டே. இதுல ஒரு 5 பேர் இருக்கானுங்க. அந்த 5 பேருக்கு இந்த பாக்ஸிங் பத்தினால என்னன்னு தெரியாது. விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. கதையா போட்டு டைரக்டர் எடுத்து வச்சிருக்காப்புல மனுஷன். படம் பார்க்கறதுக்கு, "எப்பா சாமி டேய் யார்றா நீங்கலாம்?" அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா சொல்றேன் அது மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிம். ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட உட்காந்து தாராளமா உட்காந்து பார்க்கலாம். காமெடிக்கு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடி தான். சிறுசு, பெருசு, தீபக்கு, ஜோஜோ, இது கோட்ஸு இதுல ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அதுல. அந்த கேரக்டர பார்த்தாலே அந்த மைண்ட் செட்ல நமக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. இந்த சிறுசு, பெருசு, இந்த தீபக்லாம் எப்பா சாமி! அதே மாரி அடுத்து டிஜே காலவோலி அவன்தான். அவனத்தான் நம்ம தேடணும். தரமான ஒரு ஆக்டிங்கு. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான். அது நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பான் தலைவன். நீங்க பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி ஒரு கேரக்டர் போட்டு வச்சிருக்கானுங்க அப்படி சரியான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இந்த டிஜே. படத்த தியேட்டர்ல பார்க்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்போ ஓடிடில இருக்கு. சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. பிஜிஎம்ல இருந்து எல்லாமே நமக்கு சூப்பரா இருக்கு. அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் ஒண்ணு இருக்குங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். தரமான ஒரு ஃபைட். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரே சிரிக்கிற மாரியே தான் படத்த எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைரக்டர கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா அது ஒரு மஸ்ட் வாட்ச்.